கடன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னே அது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் தான் கொடுக்கும். ஏன்னா கடன் அப்படின்னாலே அது ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம பழகிருக்கோம். பட் குட் டெட், அதாவது நல்ல கடன் கெட்ட கடன் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. கடன்ல நல்ல கடனும் உண்டு. நீங்க ஒரு கடன் எடுக்கிறீங்க, அந்த கடன் மூலியமா நீங்க பண்ணக்கூடிய செலவு, அந்த கடனை ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த யூஸ் பண்ற விஷயம் மூலியமா நமக்கு வருமானம் வரும், இல்ல அது ஒரு சொத்தா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடன் நல்ல கடன். இதுக்கு உதாரணம் எஜுகேஷனல் லோன்ஸ், ப்ராப்பர்ட்டி லோன்ஸ், பிசினஸ் லோன்ஸ். எஜுகேஷன் லோன்ல உங்க ஸ்கில்லை நீங்க மேம்படுத்திக்கிட்டு அதன் மூலமா வேலைக்கு போவீங்க, அதன் மூலமா உங்களுக்கு வருமானம் வரும். ஒரு ப்ராப்பர்ட்டில இருந்து வாடகை மூலமா உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் உங்களுக்கு வருமானம் தான். சோ இதுக்கான விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்கு நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா அது நல்ல கடன். கெட்ட கடன் அப்படிங்கிறது டிப்ரிஷியேட் ஆகிற விஷயங்களுக்காக செலவு பண்றதுக்காக கடன் வாங்குறது. ஏதாவது கேஜெட்ஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு, வெக்கேஷன் போறதுக்கு, இல்ல கிரெடிட் கார்டு மூலமா நீங்க எடுக்கிறது எல்லாமே கெட்ட கடன்கள் தான். கெட்ட கடன்கள் மூலமா உங்களுக்கு வருமானம் இல்ல அப்படிங்கறத தாண்டி இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி அப்படிங்கிற வகையில உங்க பாக்கெட்ல இருந்து நீங்க நிறைய எக்ஸ்ட்ரா காசும் அதுக்காக செலவிடுற மாதிரி இருக்கும். சோ நல்ல கடன் அப்படின்னாலும் அதுலயும் லிமிட் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நல்ல கடன் தான் நான் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய பே பேக் கெப்பாசிட்டி என்னங்கறத பார்க்காம நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆபத்து அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பிசினஸ்க்காக நான் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய வருமானம் அந்த லோனையும் அடைச்சு எனக்கு ப்ராஃபிட்டும் தருமா அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டியை நீங்க பார்த்துக்கணும். உங்களுக்கு பேக்கப் எதுவும் இருக்கா அப்படிங்கறதையும் நீங்க கவனிச்சுக்கணும். அண்ட் எந்த விதமான கடன் எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கெட்ட கடன் இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுங்க. அதுக்கப்புறமா மேற்கொண்டு கடன் வாங்க பாருங்க. ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.